இந்த அகில லோகத்தில் கால பைரவருக்கு காசி ஃபேமஸ்ஸு, பைரவாபுரம் ஃபேமஸ்ஸு, நிறைய இடம் இருக்குது. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆலயத்தை பற்றியும் சொல்ல இருக்கிறேன். இது முடிக்க நீங்கள் பார்க்காத ஆலயத்தில். ஆனால் இங்கே கால பைரவர் சக்கர வடிவில் இருப்பார். கடந்து வாழ்க்கையில் என்ன சக்கரை வினை வச்சுட்டான் சார், கால பைரவர்கிட்ட போய் சரணாகதி இடம் சார். இல்லை சார், நான் ஏதோ தெரியாமல் நாய் அடிச்சுட்டேன், கார் அடிச்சுட்டேன், போன ஜென்மத்தில் கோயிலை இடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க சார். இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி பூரி கட்டவா ஓயாமல் உடஞ்சி போகுது சார், என் முதுகு தான் வீங்குது சார். கால பைரவர் போய் சரணாகதி அடி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளோ அரிய பெரிய நிகழ்வு. உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் உன் உடம்புல இருக்கக்கூடிய அஷ்டமா சக்திகள் சக்கரத்தை இயங்க வைக்கக்கூடிய அமைப்பு கால பைரவர். அதற்கு அடுத்து கொடிமரம். கொடிமரத்துக்கிட்ட போய் கொடி ஸ்தம்பஸ்தம் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளை பிடிச்ச பீடை அப்படிங்கிற கதை, நம்மளை பிடிச்ச கிரகம் இருக்குதுல்ல, கோயிலுக்குள்ளே போகிறப்ப என்ன செய்யணும்னா பின்னாடியே வருமா. ஏன்னா நானும் கோயிலுக்குள்ளே இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி